வணக்கம், வெல்கம் டு ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே எல்சிஎம் ஹச்சிஎஃப் மீசிமா மீபேவா அது பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 25 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சம்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அதுக்கான ஆன்சர் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். இரு எண்களின் மீபோவா 12 மீச்சிமா 144 ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஆப்ஷன் 49, 36, 50, 48. கொஸ்டின் நம்பர் 2. 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீபோவா 12 எனில் அந்த எண்கள் யாவை? ஆப்ஷன் 12, 24, 36, ஆப்ஷன் பி 12, 24, 48, ஆப்ஷன் சி 24, 48, 72, ஆப்ஷன் டி 48, 60, 72. கொஸ்டின் நம்பர் 3. இரு எண்களின் விகிதம் 2:3. அவ்வெண்களின் மீபோமா மற்றும் மீபோவா ஆகியவற்றின் பெருக்குத்தொகை 150 எனில் அவ்வெண்களின் கூடுதல். ஆப்ஷன் ஏ 5, பி 20, சி 10, டி 25. கொஸ்டின் நம்பர் 4. 15, 21, 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். 9999, ஆப்ஷன் பி 9854, ஆப்ஷன் சி 9450, ஆப்ஷன் டி 8505. கொஸ்டின் நம்பர் 5. 6, 12, 18 ஆகிய எண்களால் வகுபடும் சிறிய வர்க்க எண் யாது? சிறிய வர்க்க எண் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சிறிய வர்க்க எண் யாது? ஆப்ஷன் ஏ 196, ஆப்ஷன் பி 144, ஆப்ஷன் சி 100, ஆப்ஷன் டி 36. கொஸ்டின் நம்பர் 6. இரு அடுத்தடுத்த பகா எண்களின் பெருக்குத்தொகை 117 எனில் அவ்வெண்களின் மீச்சிமா என்ன? ஆப்ஷன் ஏ 149, ஆப்ஷன் பி 156, ஆப்ஷன் சி 117, ஆப்ஷன் டி 210. கொஸ்டின் பாருங்க 7. இரு எண்களின் மீபேவா 23, அவ்வெண்களின் மீச்சிமா காரணிகள் முறையே 13 மற்றும் 14 எனில் அவற்றில் பெரிய எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 334, ஆப்ஷன் பி 322, 299, 233. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. 3 மணிகள் 36, 45 மற்றும் 48 வினாடிகள் இடைவெளியில் ஒளி அடிக்கின்றன. அவை மூன்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றாக அடிக்க துவங்கினால் எவ்வளவு நேரம் கழித்து மீண்டும் ஒளி அடிக்கும்? ஆப்ஷன் ஏ 12 நிமிடங்கள், ஆப்ஷன் பி 14 நிமிடங்கள், ஆப்ஷன் சி 20 நிமிடங்கள், ஆப்ஷன் டி 36 நிமிடங்கள். கொஸ்டின் நம்பர் 9. 4 of x plus 1 மற்றும் 2 of x squared minus 1 என்பனவற்றின் மீச்சிமா என்ன? ஆப்ஷன் ஏ 8 of x squared minus 1 x plus 1, ஆப்ஷன் பி 4 of x squared minus 1, ஆப்ஷன் சி 2 of x plus 1 the whole square, ஆப்ஷன் டி 4 of x plus 1 x squared minus 1. Question number 10.
88ஆல் வகுபடக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் யாது? ஆப்ஷன் ஏ 9768, ஆப்ஷன் பி 9988, ஆப்ஷன் சி 9944, ஆப்ஷன் டி 9674. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. நம்ம இதுக்கான ஆன்சர் என்ன, கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் மீப்போவா 12, மீச்சீமா 144, ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஸோ இப்போ நமக்கு இங்கே கரெக்டாக ஒரு ஃபார்முலா தெரியும். HCF இன்ட்டு LCM ஈக்குவல் டு, நம்ம 2 எண்கள் கொடுத்தோடனே HCF LCM சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த இரு எண்களின் பெருக்கல் தொகை, இரு எண்களோட பெருக்கல் தொகையை இங்கே எழுதணும். ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ். இங்கே HCM LCM ஈக்குவல் ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ். இப்போ அந்த இரு எண்களோட HCF பாருங்கள் 12, LCM பாருங்கள் 144 கொடுத்துட்டாங்க. இந்த 2 எண்ணில் ஒரு எண் பாருங்கள் 36 கொடுத்துட்டாங்க. இன்னொரு எண் தான் நமக்கு என்னன்னு தெரியல, நம்ம அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ இதை நம்ம அந்த எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த எக்ஸை சால்வ் பண்ணணும்னா நம்ம ரிமைனிங் இங்கே என்ன பண்ணுவோம், 12 × 144 டிவைட் பை 36 போட்டிருக்கலாம். சரியா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிற விட்டு போன எண் என்னன்னு கிடைச்சிரும். ஸோ இதுக்கு முக்கியமானது இந்த ஃபார்முலா தான். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த நம்பரோட HCF × LCM. ஸோ இப்போ இங்கே 112 is 12, இங்கே 3 12s, இங்கே 3 டேபிள் போடலாம். 1 3, 4 3 is 12, ரிமைனிங் 2, 8 3 is 24. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 48. ஸோ அப்போ அந்த விடுபட்ட இன்னொரு எண் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 48. ஆப்ஷன் டி தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீப்போவா 12 எனில் அந்த எண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 3 எண்கள் பாருங்கள், அது என்னன்னு டேரெக்டாக கொடுக்காம அதோட விகிதம் மட்டும், ரேஷியோ மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எண்களோட மீப்போவானா என்னது, HCF 12. ஸோ HCF 12னா என்னது, எல்லா 3 எண்களுமே கண்டிப்பாக எப்படி தான் இருந்திருக்க போது 12ஓட மல்டிபிள்ஸாக தான் இருந்திருக்கும். அதானே HCF 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த 3 எண்கள் எப்படி எடுத்துக்க போகிறோம், மொதல் எண் எக்ஸ் அல்லது 1x அப்படி எடுத்துக்கிறோம். இங்கே ரெண்டாவது எண் பாருங்கள் 2x, மூணாவது எண் 3x. ஏன்னா ரேஷியோவில் கொடுத்தா நம்ம எப்படி தான் நம்ம எப்பயுமே எடுப்போம். ஸோ இந்த எண்கள் எப்படி இருக்கான், 12ஓட மடங்காக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா HCF 12ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இந்த எண்கள் பாருங்கள், முதல் எண் பாருங்கள் 12 × x, ரெண்டாவது எண் பாருங்கள் 2 × 12, அப்போ 24x. அடுத்து 3 × 12 36x. எக்ஸுங்கிறது நம்ம அந்த ரேஷியோக்காக எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ அந்த எண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா 12, 24, 36 அதோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி இப்போ 12, 24, 36ங்கிற ஆப்ஷன் எக்ஸாக்டாக இருக்கனால நம்ம ஆப்ஷன் ஏன்னு சொல்லிடலாம். ஸோ அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட 2 சேமாக மல்டிபிள், ஏதாவது ஒரு நம்பரை சேமாக மல்டிபிள் பண்ணி வர மாதிரியா இருக்கதும் ஆன்சராக இருந்திருக்கும். சரியா? ஸோ இப்போ இங்கே இருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இரு எண்களின் விகிதம் 2:3 அவ்வெண்களின் மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றின் பெருக்குத்தொகை 150 எனில் அவ்வெண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இரு எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. இப்போ விகிதம் கொடுத்தாலே நம்ம என்ன எடுத்துக்குவோம், மல்டிபிள்ஸ், ஏதோ ஒரு காமனான மல்டிபிளாக எடுத்துக்கோமா. 2 மடங்கு 3 மடங்காக அந்த 2 எண்கள் இருந்திருக்கு. அதோட HCF LCM பாருங்களேன், அவ்வெண்களின் மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றின் பெருக்குத்தொகை 150ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு அதோட HCF × LCM அப்படின்னு எழுதிக்கலாமா. அந்த ப்ராடக்ட் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் தான் 2 நம்பர்ஸ். இப்போ 2 எண்களோட பெருக்குத்தொகை எப்படி இருக்கும், அதோட HCF-ஐயும் LCM-ஐயும் மீப்போவாவையும் மீசிமாவையும் மல்டிபிள் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ அந்த இரு எண்களின் விகிதம் தான் அவங்க கொடுத்துட்டாங்க 2x × 3x. அது என்னென்ன எக்ஸாக்டாக கொடுக்கல. ஸோ 2 மடங்கு 3 மடங்காக நம்ம எடுத்துகிட்டு அது 2ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே LCM HCF-ஓட பெருக்குத்தொகைன்னு மொத்தமாக கொடுத்துட்டாங்க 150.
இதுவும் தனித்தனியாக கொடுக்கல, இது ரெண்டோட பெருக்கு தொகையை அப்படியே 115 கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ இதை வந்து பாருங்களேன், இந்த பக்கம் 2x கிராஸ் 3x வந்து என்ன இருக்கும், 6x ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 150. நமக்கு இப்போ அந்த எக்ஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா, 6x ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 150யா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் 150 டிவைட் பை 6 போடலாம். ஸோ இப்போ இங்கே இதை சால்வ் பண்ணோன்னா 166 2 6 12 ரிமைனிங் 3 இருக்கும் 5 6. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 25 இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும், 5 கிடைக்குமா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இங்கே நம்ம இப்போ வேல்யூ வந்து எக்ஸ் சால்வ் பண்ணியாச்சு. பட் ஆனால் அங்கே கொஸ்டின் பாருங்களேன், வெண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த மல்டிபிள்ஸ் தான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2 எண் என்ன, அந்த 2 எண்ணோட கூடுதல் என்ன, அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பாருங்களேன், இந்த 2 எண்கள் நம்ம என்னவா எடுத்திருக்கோம், 2x 3x அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோமா 2 எண்களை. ஸோ இப்போ அந்த 2 எண்ணில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம சால்வ் பண்ணியிருக்க அந்த 5 கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் 5. இப்போ கொஸ்டின் பாருங்கள், வெண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணுவோம். விகிதம் நமக்கு தெரியும், 2:3 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மடங்கு 3 மடங்காக இருந்திருக்கும். ஸோ அந்த மடங்கை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 கிராஸ் 5 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் எக்ஸுக்கு பதிலாக, இங்கே 3 கிராஸ் 5. ஸோ அப்போ அந்த எண்கள் பாருங்கள், 2 கிராஸ் 5 10, இங்கே 3 கிராஸ் 5 15. அந்த எண்கள் வந்து 10 10 15 தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த எண்களின் கூடுதல்னா 10 + 15 25 தான் இங்கே நம்மளோட ஆன்சராக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி 25 தான் ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள், 15 21 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இங்கே 3 எண்கள் கொடுத்துட்டு இந்த 3 எண்கள்னாலுமே மீதி இல்லாமல் வகுபடக்கூடிய 4 இலக்க இயல் எண் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் என்னது, ஜென்ரலாக நம்ம எப்பயுமே எழுதுகிற அந்த ஆன்சர். சரியா? ஸோ 9999. சரியா? அதை எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த 15 21 27 3ஆலையுமே வகுப்படணும் மீதி இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா பாருங்கள், இங்கே 3 டேபிள் யூஸ் பண்ணலாம், 5 7 இங்கே 9. ஸோ இப்போ இங்கே 3மே வேறு வேறு டேபிளில் தான் இருக்குது, நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம். ஸோ 5 எடுத்துக்குவோம், 1 7 9. இங்கே 7 எடுத்துக்குவோம், 1 1 9. மறுபடியும் 9 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 1 1 1 வரும். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இப்போ எல்சிஎம் வேணும், நம்ம என்ன பண்ணணும், இந்த எண்களெல்லாம் மல்டிபிள் பண்ணுமா, 3 கிராஸ் 5 கிராஸ் 7 கிராஸ் 9 போடுவோமா. ஸோ 3 5 15 7 9 63. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸோ 945 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இதோட எல்சிஎம் பாருங்கள், 945 சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம அந்த 4 இலக்க எண்ணை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்க அந்த மிகப்பெரிய எண்ணை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 9999. ஸோ அதை எடுத்துட்டு நீங்கள் 900 இந்த எல்சிஎம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்சிஎம்மால் அதை டிவைட் பண்ணணும். சரியா? ஸோ டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 1 ஒரு தடவை எடுத்துக்கலாம். ஸோ 945 கிடைக்குமா. ஸோ இங்கே இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 54 இருக்கும். ஸோ அப்போ அடுத்து நம்ம வந்து அடுத்த ஒரு எண்ணை எடுக்கணும். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இந்த நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை மேலேருந்து எடுக்கும்போது நம்ம இங்கே ஒரு 0 போடணும். சரியா? அப்போ கோஷனை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அது என்ன வேணாலும் இருந்துக்கலாம், நமக்கு ரிமைண்டர் தான் முக்கியம். ஸோ இப்போ இந்த ரிமைண்டர் பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு, 549. ஸோ இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா இங்கே நம்பர் பெரிய நம்பர் இருக்கனால இந்த 549 தான் நம்மளோட அந்த மீதியா. ஸோ இப்போ இந்த மீதி இருக்க தான் பிரச்சனை, மீதி இல்லை அப்படின்னா எக்ஸாக்டாக இது எல்லாமே அங்கே வகுபடுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மீதியை எடுத்துகிட்டு போய் இங்கே கழிச்சிடணும். சரியா? ஸோ அப்போ இந்த 9999 நமக்கு கிடைச்சிருக்க மீதி இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அந்த ஆன்சர் தான் இந்த 3 எண்களையுமே மீதி இல்லாமல் வகுப்படுற ஒரு எண்ணாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே இப்போ 9450 இங்கே மீதி வரதான் பிரச்சனை. அந்த மீதியை வந்து நம்ம அந்த நம்பர்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த நம்பர்லேருந்து இந்த மீதியை எடுத்துட்டோம் அப்படின்னா 9450. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 6 12 18 ஆகிய எண்களால் வகுபடும் சிறிய வர்க்க எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறிய வர்க்க எண்ணா நமக்கு எல்சிஎம் தான், மீசிமா வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ இந்த 6 12 18 இது 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ இங்கே 6 டேபிளே போடலாம், 1 2 3. நெக்ஸ்ட்டு ஒன்றும் தனித்தனியாக இருக்குல்ல, ஸோ அப்போ ஒன்றே போட்டுடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், இதோட எல்சிஎம்
6 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ அப்போ 6, இங்கே ஒரு 6 இருக்கா. ஸோ 36 தான் இங்கே இதோட எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் அப்படின்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஆப்ஷன் டி 36 ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, இரு அடுத்தடுத்த பகா எண்களின் பெருக்குத்தொகை 117 எனில் அவ்வெண்களின் மீச்சிமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இரு அடுத்தடுத்த பகா எண்களின் பெருக்குத்தொகை 117ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 அடுத்தடுத்த பகா எண்கள் அப்படிங்கும் போது இங்கே நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். சரியா, ப்ரைம் நம்பர்ஸு அதுவும் அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவாக இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டு அதோட மல்டிப்ளிகேஷன் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 117 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்களேன், ஏதோ நீங்கள் ஒரு நமக்கு அது என்னன்னு தெரியாது எக்ஸாக்டாக, நம்ம சும்மா ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 3யும் 5ம் அடுத்தடுத்த ப்ரைம் நம்பர்ஸ் இல்லையா. ஸோ இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட ஹச்சிஎஃப் என்னவா இருக்கும் தெரியுமா? ஹச்சிஎஃப் கண்டிப்பாக 1. அடுத்தடுத்து இல்லை, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்தாலும் அதுக்கு காமனாக 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 7 எடுத்துக்கலாம், 11 எடுத்துக்கலாம். இதோட ஹச்சிஎஃப் என்ன? இதில் காமனாக இருக்கிறது வந்து என்னது? 1 தான். சரியா, ஏன்னா காமன் நம்பர்ஸ் காமன் டேபிள்ஸே அதில் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் 2 பகா எண்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட ஹச்சிஎஃப் வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ இதுதான் இங்கே இருக்க கண்டிஷன். பகா எண்கள் எடுத்துக்கிறீங்க, அடுத்தடுத்த பகா எண்களை எடுத்துக்கிட்டாலும் அதோட ஹச்சிஎஃப் கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்களேன், அந்த 2 ஹச்சிஎஃபோட பெருக்குத்தொகை 117ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த எண்களோட மீச்சிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 2 எண்களோட ஹச்சிஎஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மீசிமா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த எண்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த எண்கள் வந்து எந்த எண்களாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரியா, ஸோ இப்போ நமக்கு இங்கே நம்ம எல்சிஎம் கிராஸ் ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு அந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சரியா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அந்த 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதுவும் தெரியலை, ஆனால் அதோட பெருக்குத்தொகை மட்டும்தான் தெரிஞ்சிருச்சு எக்ஸாக்டாக 117ன்னு சொல்லிட்டு. சரியா, அதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இங்கே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹச்சிஎஃப் பாருங்கள், ஹச்சிஎஃப் அவங்க வந்து வெளிப்படையாக கொடுக்கவே இல்லை இதுதான் ஹச்சிஎஃப்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கண்டிஷன் படி இங்கே என்ன ஹச்சிஎஃப்னா கண்டிப்பாக ஹச்சிஎஃப் 1 தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ எல்சிஎம் நமக்கு வேணும் அப்படின்னா 117 தான் இங்கே ஆன்சர். எல்சிஎம் இன்ட்டு 1 எல்சிஎம் தான். ஸோ இங்கே வந்து 117, அதாவது 1 இங்கே கூட வந்தாலும் அதே ஆன்சர் தான். ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் பாருங்கள் 117 தான் ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பெருக்குத்தொகை கொடுத்துருக்காங்களோ அதே தான் எல்சிஎம்மாகவும் இருக்க வாய்ப்பு. சரியா, ஏன்னா ஹச்சிஎஃப் 1ஆக தான் இருக்க போகுது. கொஸ்டின் பாருங்கள், இரு எண்களின் மீப்பேவா 23 அவ்வெண்களின் மீச்சிமா காரணிகள் முறையே 13 மற்றும் 14 எனில் அவற்றில் பெரிய எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2 எண்கள் கொடுத்துட்டு அதோட மீப்பேவாக கொடுத்துருக்காங்க. ஹச்சிஎஃப் பாருங்க 23, மீச்சிமா பாருங்களேன் எக்ஸாக்டாக கொடுக்காம மீச்சிமா காரணிகள் முறையே 13 மற்றும் 14 எனில் அவற்றின் பெரிய எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பாருங்களேன் கொடுத்துருக்கிறது ஹச்சிஎஃப் 23 கொடுத்துருக்காங்க. இங்கே எல்சிஎம்மோட அந்த ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 13 மற்றும் 14ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இந்த 13ம் 14ம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இன்ட்டு 23 தான். ஏன்னா ஹச்சிஎஃப் கொடுத்துருக்கனால இதுவும் 23ஓட மடங்காகவும் அதுவும் 23ஓட மடங்காக தான் இருந்திருக்கும். சரியா, ஸோ அப்போ அதனால 13 இன்ட்டு 23 14 இன்ட்டு 23 தான் இருக்கும். ஸோ அப்போ இதில் எது பெரிய நம்பரில் பெரிய நம்பரோட மதிப்பு என்னன்னு தான் கேட்குறாங்க. சரியா, ஸோ அப்போ இந்த இதை பெருக்கும் போது வரதான் பெரிய எண்ணாக இருந்திருக்கும். ஏன்னா இது 13 இன்ட்டு 23 கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ 13 இன்ட்டு 23 பாருங்கள் இங்கே 299. நீங்கள் 14 இன்ட்டு 23 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 322. ஸோ இப்போ இதில் பெரிய எண் வந்து பாருங்கள் 14ஓட வர்ற அந்த ஃபேக்டர் தான். ஸோ அப்போ 322 தான் இங்கே கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க, 3 மணிகள் 36, 45 மற்றும் 48 வினாடிகள் இடைவெளியில் ஒலி அடிக்கின்றன. அவை மூன்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றாக அடிக்க துவங்கினால் எவ்வளவு நேரம் கழித்து மீண்டும் ஒலி அடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, மறுபடியும் அது நடக்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்டாலே நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்க அந்த 3 எண்கள் என்னன்னு பாருங்க, 36, 45, 48 இந்த எண்களை எடுத்துகிட்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 3 டேபிள் போடலாம். 1 2 1 5 1 6. இங்கே 3 டேபிள் போடலாம் அல்லது 2 டேபிள் போடலாம். ஸோ 3 டேபிள் போட்டோம் அப்படின்னா 4 3s 12, 5 3s 15,
16 அப்படியே எழுதியாச்சு. இங்கே 4 மல்டிபிள்ஸ் 2 இருக்கிறதுனால 4 போடலாம். ஸோ இங்கே 1 4 5 4 4s. இப்போ 4ம் 5ம் தனியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே போட்டுக்கலாம், இல்லை தனித்தனியாக எடுத்துக்குவோம். 5 போட்டிங்கன்னா 1 1 4, மறுபடியும் 4 எழுதுனீங்கன்னா 1 1 1. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எல்சிஎம் கிடைக்குமா? ஸோ 3 cross 3 cross 4 cross 5 cross 20. ஸோ இப்போ எல்சிஎம் பாருங்கள், 3 3s 9, 9 4s are 36, 36 இங்கே ஒரு 5 4s 20. ஸோ அதை 36 20 மல்டிபிள் பண்ணோன்னா 720. ஓகேவா? ஸோ எல்சிஎம் பாருங்கள், இங்கே 720 கிடைக்கும். 720 தான் எல்சிஎம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், இது மீண்டும் மறுபடியும் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளவு நேரம் கழித்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆப்ஷன் எல்லாம் பாருங்கள், நமக்கு நிமிடங்களில் இருக்கா. ஸோ இப்போ 1 ஹவருக்கு நமக்கு தெரியும், 1 மணி நேரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு 60 நிமிடங்கள் இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே நம்ம சால்வ் பண்ணியிருக்க எல்சிஎம் அதை டிவைட் பை 60ஆல் நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? 60ஆல் வகுத்தோம் அப்படின்னா எத்தனை வினாடி அப்படின்னு நிமிடம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இங்கே 166 1 ரிமைனிங் 1 இருக்குமா, 2 6 12. ஸோ அப்போ பாருங்கள் 12. சரியா? 12 தான் ஆன்சர் கிடைக்கிது. ஸோ அப்போ 12 நிமிடங்கள் கழித்து தான் மறுபடியும் அந்த மணி வந்து மீண்டும் ஒலிக்க தொடங்கும். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இங்கே 12 நிமிடங்கள். கொஸ்டின் பாருங்கள், 4 of x plus 1 மற்றும் 2 of x square minus 1 என்பனவற்றின் மீசிமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம அந்த பல்லுறுப்புக்கோவை வடிவில் இருக்குல்ல, ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இங்கே 2 ஃபேக்டர் தான் இருக்குது, 4 x plus 1. நம்ம அதை இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்ம என்ன பண்ணலாம், 4 வேணால் 2 cross 2 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா? ஸோ அப்படி பிரிச்சுட்டு வேணால் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். 2 cross 2 அது x plus 1 அவ்வளோதான். சரியா? அப்படி எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு 2 of x squared minus 1. ஸோ இப்போ இங்கே 2 அப்படியே எழுதிடலாம். x squared minus 1 பாருங்கள், அது a squared minus b squared. ஸோ இப்போ இங்கே இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே a plus b into a minus b அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? ஸோ இப்போ x squared minus 1 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a plus b into a minus b, அந்த ஃபார்முலா அப்படி பிரிச்சிருக்கோம். சரி, அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே ஹச்சிஎஃப் பாருங்கள், ஹச்சிஎஃப் நம்ம இல்லை ஹச்சிஎஃப் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன கம்ப்ளீட் கிடைச்சா போதும், காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் எழுதினா போதும். பட் நமக்கு ஆனால் இங்கே கொஸ்டினில் பாருங்கள் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எல்சிஎம் சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், காமன் எழுதுவோம். ஸோ அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கதையும் எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே வந்து காமன் பாருங்கள் 2, இது 2 இருக்குது. இந்த x plus 1 x plus 1 காமனாக இருக்குது. சரியா? ஸோ அப்போ இங்கே அந்த காமனாக இருக்க 2 எழுதிடலாம். இங்கே இருக்க அந்த x plus 1 காமனாக இருக்கிறது எழுதியாச்சு. அப்போ ரிமைனிங் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு x minus 1 இருக்குது. சரி, அப்போ நம்பர் பாருங்கள் 2 2s are 4, இங்கே ஒரு x plus 1 x minus 1 இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம பிரித்தோம், x plus 1 x minus 1 வந்து x squared minus 1 தானே நம்ம அப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம். இப்போ நம்ம மறுபடியும் நமக்கு ஆப்ஷன் வந்து பாருங்களேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த x plus 1ஐயும் x minus 1ஐயும் சேர்த்தோம் அப்படின்னா x squared minus 1 a squared minus b squared அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றியாச்சு. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் பி தான் நமக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 88ஆல் வகுபடக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், 88ஆல் வகுபடக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். இப்போ மிகப்பெரிய அந்த 4 இலக்க எண் கேட்டிருக்காங்க இல்லையா. நம்ம ஒரு சம் பார்த்தோம், 3 நம்பர் கொடுத்துட்டு அதால் வகுபடக்கூடிய எண்ணு கேட்டிருந்தாங்க இல்லையா. இங்கே வந்து ஒரே ஒரு எண் தான் கொடுத்துருக்காங்க, 88. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 4 இலக்க எண் மிகப்பெரியது என்ன. ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து 9999 எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஒரே ஒரு எண் 88, அந்த 88ஆல் மட்டும் டிவைட் பண்ணால் போதும். ஸோ இப்போ இங்கே என்ன மீதி கிடைக்குதோ அந்த மீதி தான் பிரச்சனை. அந்த மீதியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ 88 பண்ணும்போது பாருங்கள் 1, இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம், 88. ஸோ இப்போ 1 1. ஸோ நெக்ஸ்ட்டு நான் 9 எடுத்துக்கிறேன், 119. 119லேயே 88 ஒரு தடவை தானே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 88 போடுறோம். இங்கே 1 3. சரியா? அடுத்து இருக்க அந்த 9 எடுத்துக்கிறேன், 319 இருக்குது. ஸோ இப்போ 319ல் 88 பார்த்தோன்னா ஒரு 3 தடவை இருக்க வாய்ப்பு இருக்கும். சரியா? ஸோ ஒரு 3 டைம்ஸ் போடலாம். 3 8s 24,
24, 25, 26 ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா அந்த எண் தான் நமக்கு இங்கே தேவையில்லாமல் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த எண்ணாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ இங்கே 9ல் 4 போச்சுன்னா 5, இங்கே வந்து பாருங்கள் பாரோ பண்ணோன்னா ஸோ இங்கே 11 - 6 5. ஸோ 55 தான் இங்கே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணு. ஸோ அப்போ அந்த 4 இலக்க எண்ணிலேருந்து இந்த 55 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இப்போ இங்கே 9999 மைனஸ் 55 போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் 9944 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே அந்த மிகப்பெரிய 4 இலக்க எண் வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி 9944. ஸோ இப்போ இங்கே நம்ம எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் சால்வ் பண்ணியிருக்க ஆன்சரோட நம்மளோட ஆன்சரையும் கம்பேர் பண்ணி நீங்கள் எத்தனை ஆன்சர் கரெக்டாக எழுதியிருந்தீங்க, எவ்வளோ ஆன்சர் நீங்கள் எவ்வளோ மார்க் 10 out of எடுத்திருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.